அது எதற்கு சொல்ல வரேன்னா, எதிர்க்க முடியவில்லை அப்படின்னு ஒண்ணு நீங்க ஒரு எந்த நாளாந்தார வேலைய வந்து கையில எடுத்தீங்க. அவதூறுகளை பேசுவது, இந்த பர்சனல் விஷயங்கள எல்லாம் நீங்க என்ன புனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது திமுக கோட்டைங்கிற மாதிரி, நீங்க அதெல்லாம் மறந்துட்டு, ஏன்னா உங்ககிட்ட ஊடக பலம் இருக்குது. இன்னும் அதே பொய் பிரச்சாரம் அப்படி இருக்குன்றது மாரி நீங்க எடுத்து பெரிய அவதூற பேசுறீங்க. சரி சீமான் விடயத்த விடுங்க. உங்களுக்கு தந்தையாகப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களை நீங்கள் இந்த திமுக கும்பல் எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கேவலமாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கொச்சைப்படுத்தி, பெரியார், மணியம்மை வாழ்க்கைய கொச்சைப்படுத்தியே நீங்க நெறைய பேசியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. அப்படின்றதெல்லாம் நெறைய இருக்கு. அங்க தொடங்குன உங்களுடைய அந்த பழக்கம், அது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைகின்ற மாரி, உங்களுடைய அஸ்தமன காலம் வரைக்கும் கூட நீங்க இந்த மாரியான பர்சனல் அட்டாக் எடுத்துட்டு, இந்த பர்சனல் குடும்ப விவகாரத்த எடுத்துட்டு வெளியில பேசு பொருளாக்குவீங்க. அப்படின்றது தான் இது உண்மையிலே. விஜய்க்கு இவர் என்ன சோம்படிக்கிறாரா? விஜய்க்கு இவர் என்ன ஜால்ராவா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் தவறு நடந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்ல வந்தேன். போன பதிவுல போட்டிருந்தேன். இப்ப இந்த விடயம் வந்து என்னன்னா, அரசியல் விமர்சனம். அப்பாவ காணோம் நான் தோக்கடிச்சுட்டா அது ஒரு அரசியல். நீங்க பதிலுக்கு எங்க அப்பா வந்துட்டு இந்த மாரி வந்து 1,50,00,000 வாக்காளர்களின் மனதில் எங்க அப்பா அப்பா இருக்கிறார். எங்க அப்பான்னு கூட சொல்லலாம். அப்பா இருக்கிறார். 1,50,00,000 2,00,00,000 கிட்ட உறுப்பினர்களுடைய கட்சி தொண்டர்களுடைய 1,50,00,000 தொண்டர்களுடைய மனதில் இருக்கிறார் அப்பா. லட்சக்கணக்கான மக்களின் மனதில் இருக்கிறார் அப்பா. ஏதோ ஒண்ணு நீங்க டயலாக் விட்டுட்டு போலாம். என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போய் ரூ. 10,00,000 நீட்டுனீங்கல்ல, அவர் கூட மனதில் இருக்கிறார் அப்பா. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போலாம் பதிலுக்கு. நெறைய இருக்குதே உங்களுக்கு சொல்லவா என்ன வார்த்தைகளா இல்ல? அரசியல் விமர்சனம்ன்றதுக்கு பதில் அரசியல் விமர்சனம்ன்ற வரைக்கும் நாகரிகம். அப்பாவ காணலாத அப்பா எங்கெல்லாம் இருக்கிறார்? பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதா சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் வந்து ஒருத்தரை வழக்கு போட்டு உள்ள வச்சுல அங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அவர் மனதில் இருக்கிறார் அப்பா அப்படிலாம் பேசியிருக்கலாம். ஏன் வேணான்னு இருக்குது? நிறைய பேசலாம். உங்களுடைய நல்ல திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருந்தீங்க. அந்த திட்டங்களுக்கெல்லாம் அந்த திட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பா அப்படின்னு சொல்லலாம். நிறைய சொல்லலாமே. அப்பா இல்லைன்றதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. ஒரு 1,50,00,000 பேர் வாக்கு உங்களுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் 17 லட்சம் தான் வாக்கு வித்தியாசம். பெரிய வெற்றி பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே மீதி அந்த 1,50,00,000 வாக்காளர்கள் மனதில் இருக்கிறார் அப்பான்னு பேசிட்டு போயிருக்கலாம். அதை விட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் நடக்கிற வழக்கை சொல்லி விஜய் மனைவி வழக்கு போட்டுக்கிறத சொல்லி இந்த குட்டி கதை எங்களுக்கும் சொல்ல தெரியும்னா இது எதான் சொல்ல வர்றது? தோற்று போனவன் தூசணத்தை கையில் எடுப்பான்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை கையில் எடுக்கிறது திசை திருப்புறது இதுக்கு பேர். இப்போ பிரதானமாக இன்னைக்கு பேசப்பட்டது என்னன்னா டாஸ்மார்க் இதான் திமுகவினுடைய யுத்தி விஷயம் என்னன்னா அவர் கெட்ட அவதூறு தூசணத்தை தூண்டி விட்டுறது. இப்போ ஊடகங்கள் எல்லாம் இதையே பேசிக்கிட்டு இருக்கோம்.